பொறுப்பு துறப்பு. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கும் பிரவீன். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ எதை பத்தி இருக்க போதுன்னா, அதாவது எங்களுக்கு இப்போ ஒரு படம் முதல் தடவை பார்க்கும்போது அந்த படம் பரவாயில்லையே, இந்த படம் நல்லாதான் இருக்கு, சூப்பர், ஓகே அப்படின்னு தோணும். வீட்டுக்கு போய் கொஞ்சம் அது தியேட்டர்ல பாக்குறோமோ சும்மா பாக்குறோமோ, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த படம் பீஸ்ட்ல பார்க்கும்போது மொக்காது வேற. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது இதுக்காடா நம்ம இதையாடா நம்ம பிடிச்சிருந்தது சொன்னோம். அந்த மாதிரி நமக்கே நம்ம மேல ஒரு டவுட் வரும். சோ அந்த மாதிரியான படங்களை பத்தின ஒரு வீடியோ அமைய போகுது. ஓகே, ஏகே உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஏதோ சஸ்பென்ஸ் எல்லாம் பில்டப் கொடுத்தீங்க, சொல்லுங்க. சஸ்பென்ஸ் கடைசியில ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது முதல்ல நான் ரெமோ சொல்றேன். ரெமோ அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். உண்மையாவே லூசு புண்டதான் போல. ரெமோ பார்த்த டைம்ல எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் எனக்கு அந்த படம் திரும்பி அந்த படத்தை ரீவாட்ச் பண்ணும்போதோ, ஓகே அந்த படம் நீங்க ஒரு படமா பாத்தீங்கன்னா அது நல்ல படம். ஆனா நீ ஒரு ஐடியா கொஞ்சம் பொலிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கலா இன்கரெக்டான படம். டாக்கிங் எல்லாம் பண்ணுவானுங்க, அதெல்லாம் கொஞ்சம் குளோரிஃபை பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணி கடைசியில அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணா பொண்ணை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கும். அது ஓகே. அது 2016-15 தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இட் வாஸ் ஓகே. பட் எனக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் ரெமோ தான் முதல்ல. ஆனா நான் கொஞ்சம் கொடூரமானவன். திங்க் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு பிடிச்சது. என்ன என் பூல சிரிக்கிற? நானும் இது வரைக்கும் அப்படி நினைக்கவே இல்லை. இந்த ஆங்கிள் ஸ்டாக்கிங் மாதிரி நினைச்சப்போ ஓகே ஓகே எனக்கு திருப்பி நான் பாக்குற மாதிரி தான் இருக்கும் ரெமோ. ஆனா ஏன்னா நான் நினைக்க முடியாது. சொல்லுங்க சினோஜ். ப்ரோ ஏகே சொல்லட்டும் ப்ரோ. நான் அப்புறமா சொல்றேன் ப்ரோ. எனக்கு டோன் படம் என்னையா இது எஸ்கே போட்டு அடிச்சிட்டு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இதா கவு அம்ச்சான். அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம். எஸ்கே போட்டு அடிக்கல. இந்த டோன் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ஆக்சுவலா இப்போ எனக்கும் அந்த படம் லிஸ்ட்ல இருந்தது. ஆனா ஏகே சொல்லிட்டான். டான் படம் ஆக்சுவலி எனக்கு ஒரு பழைய ஃப்ரெண்ட் இருந்தான், பாலசுபைன்னு ஒரு ஃப்ரெண்ட். அவர் அந்த படத்தை பார்த்துட்டு, தம்பி இது நீ கன்ஃபார்மா பார்த்தே ஆகணும், மொத்த தேட்டர் அழுது சத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்ன பார்க்க போனேன். படம் எனக்கு பிடிச்சது. அப்பா படம் தேட்டர்ல எல்லாருக்கும் பிடிச்சது. என் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் படம். ஆனா வீட்டுல பார்க்கும் போதுதான் புரிஞ்சுது பிரதீப் ரங்கநாதனுக்கும் அந்த படத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அந்த படம் இஸ் த ஒரிஜின் ஆஃப் பிரதீப் ரங்கநாதன். நீங்க எந்த பிரதீப் ரங்கநாதன், அதாவது இந்த ஸ்கூல் காலேஜ் கான்செப்ட்ல வர படம் எல்லாம் எடுத்துட்டாலே போதும். காலேஜ் ஸ்கூல்ல ரவுடியா இருப்பான், அதுக்கப்புறம் கடைசியில உலகத்திலே நல்லவனா மாதிரி மில்லியனரா மாதிரி ஜாலியா இருப்பான். அதாவது பிரவீன்ப்பா என் சூப்பர் ஃபிகரை உஷார் பண்ணிட்டான்ப்பா. யாரா அவன் மூடுத்தாயோலி. இப்படின்னா ஒரு 2 மாசத்துல படிச்சு 1072 மார்க் வாங்கி கடைசியில இப்படி போயிட்டு இருந்த கதை இப்படி வந்தோம். நல்ல வேலை இதெல்லாம் தியேட்டர்ல பாக்கலன்னு நான் கொஞ்சம் லக்கியா ஃபீல் பண்றேன். எனக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது கிடையாது அவ்வளவா. அப்படி இருந்தது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். தியேட்டருக்கு போய் அந்த படம் பார்த்தப்ப ஆடியன்ஸ் படம் பார்த்தப்போ வா என்ன மஜான மூவி வா அந்த மாதிரி இருந்துச்சு.
அப்படிப்பட்ட ஒரு மூவி தான் பார்த்தேன். ஆனா வெளியே வந்து திருப்பி வந்து ஒரு ரீவாட்ச் படம் பார்க்கலாம்னு நினைச்சா முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு படம் தான். சொல்ல போனா ஒரு கம்பேக் மூவி, ஏகே மூவி. புரிஞ்சு போச்சு. நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா அந்த மூவி வந்து ஜஸ்ட் ஒன் டைம் வாட்ச் மட்டும்தான். அந்த தியேட்டர் வைப்னால பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. தனியாக கதையை எடுத்து பார்த்தோம், கதையை அதுல வந்து நத்திங். இட்ஸ் ஜஸ்ட் பில்ட் வித் ரெஃபரன்சஸ் அண்ட் மீடியோக்கர் ஸ்டோரி. Disclaimer, Sinoj didn't know even one of the reference when he watched in the theater. கட். ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனா எனக்கு ஒருத்தவர் தெரியும். அவர் வந்து ஜிபிஓவை டோட்டலா இப்போ வரைக்கும் ஒரு 14 வாட்டி பார்த்திருக்காரு. சூப்பரா இருக்குன்னு திருப்பி போட்டு பார்ப்பாரு. அவருக்கு போர் அடிச்சாலே போட்டு பார்ப்பாரு. அவர் வந்து அவர் தான் வந்து பெரிய ஆளு. அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி த கோகனட் ட்ரீ. அவருக்கு வந்து உண்மையாவா? ஐயோ நீங்க அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. நெக்ஸ்ட் என்ன படம்னா கேஜிஎஃப் சாப்டர் 2. எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. யார் அந்த சமைக்கிறேன்? சரியா சமைக்க சொல்லுங்க. நான் என்ன கால் பண்றேன்? சத்தியமா வேகமா நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி ஒரு 4 நாள் பொறுமையா தான் நட. எனக்கு புளிய மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. மரத்தியா அப்படி இவர சாப்பிட்டு என்ன உனக்கு? வாடா. ஒண்ணும் தெரியாது மண்ணு. அதாவது இது வந்து அன்பாப்புலர் ஒப்பீனியன். ஆனா எனக்கு வந்து கேஜிஎஃப் 1 ஓகே, கேஜிஎஃப் 2 நெவர். ஆக்சுவலி கேஜிஎஃப் 2 மெயின் ஸ்கிரீன் ஒரு மாதிரி எல்லாரும் கத்தி விசில் அடிச்சு பட்டாசுலாம் வெடி விட்டு அதெல்லாம் ஓகே குட். வீட்டில் வந்து திருப்பி பென்ட்ரைவ்ல போட்டு பார்க்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுது படத்துல யாஷுக்கு வச்ச எலிவேஷனை தவிர ஒண்ணுமே படத்துல கிடையாது அப்படின்னு எனக்கு அந்த தருணத்துல புரிஞ்சுது. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட ஓகே, ஏதாவது வினோதமா விதவிதமா ரகரகமா ஃபைட் சீன்லாம் வச்சிருப்பாரு. ஆனா பார்ட் 2ல இந்த ஷூட்டிங் சீனு, இந்த பெரியப்பா கடலுக்குள்ள கப்பல் மூழ்கி போறது, ஓகே ஏதோ நிறைய பேருக்கு பிடிச்ச படம். ஆனா மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ. இல்ல நான் இப்ப என்ன சொல்லுன்னு வச்சிட்டு இருக்கேன். சரி இப்போ நான் அதே சொல்றேன். கூலி செந்தில ஜெயில் உள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது. செந்தில் அவனை முயசா நம்ம ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். கூலி வந்து நான் தியேட்டர்ல பார்த்துட்டு எனக்கு அந்த படம் வந்து ஏகே ஒரு வீடியோ சொல்லியிருப்பான். நான் வந்து அப்போ வந்து கூலியை போட்டு அடிக்கும் போது ஏகே சொல்லியிருப்பான், டேய் நீதான் அந்த படம் நல்லா இருக்குன்னு என்னைய பார்க்க சொன்ன அந்த மாதிரி சொல்லியிருப்பான். அது வந்து உண்மைதான். ஆக்சுவலா நான் வந்து அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு அந்த படம் நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா முடிச்சது வந்து ஒரு மாதிரி ஓகே இது பீடி இருக்கா அண்ணா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வச்சு முடிச்சது வேற கடைசியில வந்து அந்த ஒன் ஃபோன் கால். எனி ப்ராப்ளம் ஒன் ஃபோன் கால் நான் வந்து அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா அப்படி முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதான் ஓகே படம் நல்லாதான் இருக்கு போல அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம பிளாட் ஹோல்ஸ் பக்கம் வந்தோம்னா ரொம்ப வந்து எனக்கு மண்டை வெளியே தர அளவுக்கு பிளாட் ஹோல்ஸ். ஒரு ரோட்டு கடையில உட்கார்ந்துட்டு பரோட்டா தின்னுட்டு இருக்கிறான் பண்ணாட. எங்க போன போட்டு கேளு. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்க? ராமேஸ்வரம் சார். சாப்பிட்டு இருக்க. திங்கறான்ல. என்ன இருக்க? பாட்டிட்டு வந்தியா? இவன் அப்புறா வந்து சேரை கண்டுபிடிச்சான். இந்த சேரு என்ன மயிரை கண்டுபிடிச்சான். இந்த சேருக்கு எதுக்கு இந்த சேரு என்ன அளவுக்கு எதுக்கு வந்து சுதிகாசன் வந்து தப்பிச்சு வந்து தின்னுகிட்டு இருந்தா ஓடாம சுதிகாசனை பிடிக்கிறது எதுக்கு காலிசாவெல்லாம் அனுப்பாம மாறன். ஸ்ருதிஹாசன் அந்த தருணத்துல கெட்டி சட்னியும் வெண்ணெய் தோசையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மஜாவான சீன் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் வந்து சௌபின் சேகரை கெட்டி போடும் போது எதுக்கு அப்படி போய் எப்படி வேணாலும் கெட்டி போட்டிருக்கலாம். காலை கையோட சேர்த்து
இல்ல அவனை வந்து அவனை நாய் மாதிரி கட்டி போடுமா அப்படின்னு சொல்லி கழுத்தோட அது வந்து புரியுதா? நம்ம லோக்கி மாமா வந்து சிட்னி ஸ்வீனியோட ஃபேன். சிட்னி ஸ்வீனியோட டாகி சீனை பார்த்துட்டு புரியாது. நம்ம ஷோபின்னும் அப்படி நாய் மாதிரி கட்டி போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இல்லனா அவர் நம்ம விக்ரம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாரு. விக்ரம்ல இருந்து விக்ரம் எல்லாரையும் கழுத்துல இது மாட்டி தான் கொள்ளுவான். அவர் அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு ரெஃபரன்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் தான் எனக்கு வந்து மண்டையில தட்டுப்பட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழிய போட்டாங்கடா. நம்ம ஏமாத்திட்டோம்டா. ஆனா மானங்கட்ட ஈத்ரா பையன். ஏன்னா இவரும் இன்னொருத்தர் இந்த சேனல்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்க ஒருத்தரும் என்கிட்ட வந்து மெசேஜ் பேஜா டைப் பண்ணி போட்டான். கூலி வாவ், யா லெட்ஸ் கோ கூலி அப்படின்னு பார்த்தோம். கூலி வாவ்லாம் சொல்லல. கூலி வந்து நான் வேணா திருப்பி ரோல் ஓவர் பண்ணி மெசேஜ் காட்டுறேன். லிட்டரலா 7.7 out of 10 கொடுத்துருப்பான் மெசேஜ்ல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் மட்டன் சீன்லயே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, படம் க்ளோஸ் அப்படின்னு அப்போ எனக்கு தெரியும். மட்டன் சீன்லயே புரிஞ்சிடுச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஒரு சிறிய வீடியோவா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சிறிய வீடியோலாம் பார்க்க மாட்டான், பெரிய வீடியோலாம் பார்ப்பான் பைத்தியக்காரன். பாப்போம். இப்ப கடைசியா போட்ட வீடியோ 26 நிமிஷம் தான். அது எப்படி போகும் சத்தியமா எனக்கு தெரியல. செத்துரும் போல. இப்ப வரைக்கும் கரெக்டா 27 வியூஸ் போயிருக்கு. வா 27 வியூஸ். ஆடியன்ஸோட வந்து அட்டென்ஷன் பிளானிங் எவ்வளவு தெரிஞ்சு போச்சு. வித்தவுட் எடிட்ஸ் அப்படியே வந்து நான் கட்டா போட்டா எவனும் பார்க்க மாட்டீங்க. எடிட்டிங்கா போட்டாலும் எவனும் பார்க்க மாட்டீங்க. என்னதான் பண்ண சொல்றீங்க? ஓகே நண்பர்களே, நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. ஆனா நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம். வீடியோ போடுறத நிறுத்தவே மாட்டோம். நன்றி, வணக்கம். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட்டை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.